பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கூலில் போய் ஆசிரியராக வேலை பார்த்து பாடம் சொல்லி கொடுக்குறவங்க மட்டும் இல்லை, ஒரு நல்ல விஷயத்தை யார் ஒருவர் இன்னொரு மனிதருக்கு கற்றுக் கொடுக்குறாரோ அவங்களும் ஆசிரியர் தான். அப்படி பார்க்க போனால் எல்லா மனுஷங்களுமே ஆசிரியர்கள் தான். அதனால் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தருக்கு கற்றுக் கொடுக்குறோம். எல்லாருமே ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் தலை சிறந்த ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். எல்லா மனுஷங்களுக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்காது. யாரோ ஒருத்தருக்கு ஒன்று அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க இன்னொன்று எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. எல்லா விஷயங்களும் நிச்சயமாக எல்லா மனுஷங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் எல்லாவற்றையும் சகலத்தையும் அறிந்து அதை உருவாக்கியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஆள் யார் அப்படின்னா, யாரிடத்திலிருந்து நம்ம எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ளணுமா? ஆண்டவரிடத்திலிருந்து. அவரே அதை சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பாடுகள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அதை எப்படிலாம் நம்ம சமாளிக்கணும், எந்த மாதிரி ஞானமாக நடந்துக்கிடணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும், பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், பிள்ளைங்கக்கிட்ட எப்படி நடக்கணும், சக மனிதர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும், நமக்கு துன்பம் செய்கிறவங்களுக்கு நம்ம எப்படி நன்மை செய்யணும், இது எல்லாவற்றையும் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ரோல் மாடலாக யாரை வச்சுக்கிடணும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ. அப்படி நம்ம ரோல் மாடலாக அவர் இருக்கும் பொழுது எல்லா கேள்விகளுக்கும் பதில் நமக்கு அவரிடத்திலிருந்து கிடைக்கும். அப்போது நம்ம எப்படி இருப்போம்? சமாதானமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். இளைப்பாறுதல் அப்படின்னா ரெஸ்ட்டு. நமக்கு மனசில் ஒரு ரெஸ்ட்டே கிடையாது, மூளையில் ஒரு ரெஸ்ட்டே இருக்காது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டோன்னா அவர் எல்லா காரியங்களையும் நமக்கு நேர்த்தியாய் கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் அதை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு நல்ல ஒரு சமாதானம் கிடைக்கும். இன்றைய காலத்தில் காசு பணம் கூட ஈஸியாக கிடைச்சிருது, சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. இந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கர்த்தரை உங்களுடைய ரோல் மாடலாக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். காட் பிளஸ் யூ.